Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற கிரிப்டோகிராஃபின்ற சப்ஜெக்டில் Enciphering Matrices செக்ஷனில் இருக்கிற சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். First, cryptography அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். Cryptography is a study of methods of sending messages in disguised form so that only the intended recipients can remove the disguise and read the message. அதாவது நம்ம சீக்ரெட் மெசேஜஸ் அனுப்பும் முறைகளுக்கான ஸ்டடி தான் வந்து கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். நம்ம சீக்ரெட் மெசேஜஸை மறைமுகமான கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அனுப்பும்போது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த ரெசிபியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அனுப்புகிற கோடை புரிஞ்சிக்கிட்டு அவங்களால ஒரிஜினல் மெசேஜை புரிஞ்சிக்க முடியும். இப்படி நம்ம அனுப்புறதுனால ரெண்டு பர்சன் ஏ அண்ட் பி, ஏவிலேருந்து பிக்கு நம்ம ஏதாவது ஒரு மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நடுவில் சீன்ற பர்சனுக்கு அந்த மெசேஜ் கண்டிப்பாக புரியறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா ஏன்ற பர்சன்ட்டேருந்து பீன்ற பர்சனுக்கு சீக்ரெட் கோடு மூலமாக தான் அவங்க வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம அனுப்பும்போது நம்மளுக்கு சில விஷயம்லாம் சீக்ரெட்டாக நம்ம வந்து மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நம்ம எந்த மெசேஜ் நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜுக்கு பேர் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டு. எந்த மெசேஜ் மறைமுகமாக இருக்கோ அதுதான் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம். The fundamental goal of cryptography is to allow two people A and B to exchange messages over an insecure channel in such a way that their opponent C cannot discover their content. The message we want to send is called the plain text. The disguised message is called the cipher text. Disguised message means மறைமுகமாக நம்ம அனுப்புகிற மெசேஜ்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்னு அர்த்தம். நம்ம ஒரிஜினலாக என்ன மெசேஜை அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அது வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டு. எதை மறைமுகமாக போட்டு அனுப்புகிறோமோ அதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பிளெயின் டெக்ஸ்ட்டோ இல்லை சைஃபர் டெக்ஸ்ட்டோ நம்ம எழுதும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் A to Z, இல்லை நியூமரல்ஸ், இல்லை பிளாங்க்ஸ், இல்லை பஞ்சுவேஷன் மார்க்ஸ், இல்லை எனி அதர் சிம்பிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி மெசேஜஸை எழுதலாம். The plain text and cipher text are written in some alphabet usually but not always. They are written in the same alphabet consisting of a certain number of letters. The term letter or character can refer not only to the familiar alphabets A to Z but also to numerals 0 to 9, blanks, punctuation marks or any other symbols that we allow ourselves to use when writing the messages. If we don't include a blank, for example, then all of the words are run together and the messages are harder to read. Suppose நம்ம blanks யூஸ் பண்ணல அப்படின்னாக்க நம்ம என்ன சென்டென்ஸ் அனுப்பியிருக்கிறோமோ அது எல்லாமே ஒரே வேர்டு மாதிரி ஆகிடும். அந்த வேர்டை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ blank ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் டெக்ஸ்ட்னால் என்னன்னு தெரியும். பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரிஜினல் மெசேஜ் நம்ம என்ன அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிளெயின் டெக்ஸ்ட்டு. அதே நம்ம மறைமுகமாக போட்டு யூஸ் பண்ணுற மெசேஜ் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டு. இப்போ பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்சைஃபரிங் இல்லைனாக்கா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் இஸ் செட் டு பி டீசைஃபரிங் ஆர் டிகிரிப்ஷன். Encryption or decryption, enciphering or deciphering. Process of converting a plain text to a cipher text is called enciphering or encryption. The reverse process is called deciphering or decryption. இப்போ பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லைனா சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜோ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மெசேஜஸ் பார்த்திங்கன்னா மெசேஜ் யூனிட்ஸாக நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கும். இப்போ மெசேஜ் யூனிட் அப்படின்னாக்கா அதில் என்னென்ன இருக்கலாம்னா சிங்கிள் லெட்டர், இல்லைனா பேர் ஆஃப் லெட்டர்ஸ்னால் டயக்ராஃபாக இருக்கும், இல்லை ட்ரிபிள் ஆஃப் லெட்டர்ஸ்னால் ட்ரைகிராஃபு, ஆர் ஏ பிளாக் ஆஃப் 50 லெட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கும் மெசேஜ் யூனிட்ஸ். இப்போ என்சைஃபரிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், என்சைஃபரிங்னாக்கா என்னென்னு சொன்னோம், பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து என்சைஃபரிங். In the enciphering transformation is a function that takes any plain text message unit and gives us a ciphertext message unit. Enciphering transformation அப்படின்றது என்னன்னாக்கா plain text message யூனிட்டை சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்டை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்மளுக்கு enciphering transformation அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ்
Deciphering transformation அப்படின்றது பார்த்தீங்கன்னா F inverse. அது வந்து cipher text message யூனிட்லேருந்து plain text message யூனிட்டுக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம வந்து deciphering transformation அப்படின்னு சொல்லுவோம். And enciphering transformation is a function that takes any plain text message unit and gives as a ciphertext message unit. In other words, it is a map F from the set P of all possible plain text message units to the set of all possible ciphertext message units. Enciphering நாலே plain to cipherன்றது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். Pன்றது plain text, C for ciphertext ஞாபகம் வச்சுங்க. அப்போ function from P to C அதுதான் வந்து நம்மளுக்கு enciphering transformation. We shall always assume that F is one-to-one correspondence, that is given a ciphertext message unit, there is one and only one plain text message unit for which it is the encryption. அதாவது ஒரு plain text messageக்கு யூனிட்டுக்கு ஒரு ciphertext message unit தான் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக one-to-one correspondence இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த deciphering transformation அப்படின்றது encipheringனா P to C, அதே வந்து decipheringனா C to P, அதோட inverse function F inverse. அப்போ is a map F inverse which goes back and recovers the plain text from the ciphertext. We can represent the situation schematically by the diagram. P to C ன்றது function F ஆகும், C to P ன்றது F inverse ஆகும் கொடுத்துட்டிங்கன்னா F ன்றது enciphering transformation, F inverse அப்படின்றது deciphering transformation. Any such setup is called a crypto system. இந்த enciphering transformationோ இல்லை deciphering transformationோ எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், crypto system அப்படின்னு சொல்லலாம். Application of matrices to cryptography. இப்போ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த இன்வர்ஸ் ஆஃப் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எங்கே நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் இன் கிரிப்டோகிராஃபி. Because cryptography is an art of communication between two people by keeping the information not known to others. அதாவது கிரிப்டோகிராஃபின்றது ஒரு கோடிங் லாங்குவேஜ் மாதிரி, அது வந்து அனுப்புகிறவங்களுக்கும் அண்ட் ரெசிபியன்ஸுக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்காது. It is based upon two factors, namely encryption and decryption. Encryption means the process of transmission of an information plain text into an unreadable form ciphertext. ஏற்கனவே இந்த இது என்கிரிப்ஷன்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். என்கிரிப்ஷன் அப்படின்னாக்கா plain textலேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாத்திர அந்த ப்ராசஸ், அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா என்கிரிப்ஷன். அதே வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ், சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து plain டெக்ஸ்ட்டுக்கு மாத்திர ப்ராசஸ் வந்து டிக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். On the other hand, decryption means the transformation of the coded message back into the original form, அதாவது cipher text to plain text. Encryption and decryption require a secret technique which is known only to the sender and the receiver. நம்ம secret technique நம்ம cipher textலேருந்து plain textக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த சீக்ரெட் டெக்னிக் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மெசேஜ் கண்டிப்பாக புரியாது. Encryption and decryption require a secret technique which is known only to the sender and the receiver. இப்போ plain textலேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்காவோ இல்லை சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து plain டெக்ஸ்ட்டுக்காவோ வர்ற மெசேஜை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்ரெட் டெக்னிக்கு சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த சீக்ரெட் டெக்னிக்கில் இருக்கிற சீக்ரெட் இஸ் கால்டு எ கீ. ஸோ இந்த கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சென்டர் வந்து ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் ஒரு மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்க அப்படின்னா ரிசீவர் என்ன பண்ணுவார்னாக்க அந்த நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி அந்த இன்வர்ஸில் வர்ற மெசேஜை ரிட்ரீவ் பண்ணி ஒரிஜினல் மெசேஜை ரீட் பண்ணி புரிஞ்சிக்குவார். ஸோ ஒன் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் எ key is by using a non-singular matrix to encrypt a message by the sender. The receiver decrypts the message to retrieve the original message by using the inverse of the matrix.
So the matrix used for encryption is called encryption matrix, encoding matrix, and that used for decoding is called decryption matrix or decoding matrix. இதை வந்து enciphering matrices ன்னு சொல்கிறோம். encoding matrix அப்படின்னாக்கா என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. என்கிரிப்ஷன்னாக்கா பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். இதில் யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் வந்து என்கோடிங் மேட்ரிக்ஸ். அதே டீகோட் பண்ணி ரிவர்ஸ் ப்ராசஸ் சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து டிக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் வந்து டிக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஆர் டீகோடிங் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த என்சைஃபரிங் மேட்ரிசஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மெசேஜை ஈஸியாக ரீட் பண்ணி புரிஞ்சிக்கலாம். சப்போஸ் we have an n letter alphabet and want to send diagrams 2 letter blocks as our message units. We saw now how can let each diagram correspond to an integer consider modulo n square, that is to an element of z by n square z, the quotient group. An alternate possibility is to let each diagram correspond to a vector, to a pair of integers xy, with x and y each considered modulo n. For example, if we are using the 26 letter alphabet A to Z with the numerical equivalent 0 to 25 respectively, then the diagram no corresponds to the vector 13 14, n for 13 and o for 14. So the this diagram no corresponds to the vector 13 14. So this is a conversion of the message to an matrix. சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் நோட்டேஷன்ஸை பார்த்துடலாம். ஆறுன்றது காம்படேட்டிவ் ரிங்காக எடுத்துக்கோங்க. இந்த காம்படேட்டிவ் ரிங் வந்து ஃபீல்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபீல்டில் வர்ற மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கான்செப்டை தவிர மீதி எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் அண்டர் தி மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன், except that we don't require that any non-zero element have a multiplicative inverse. இங்கே வந்து நம்மளுக்கு z by n z அப்படின்ற quotient ring எடுத்துக்கலாம். இது வந்து not a field unless n is prime. Let r star denote the subset of invertible elements of r. For example, r ஸ்டார்ன்றது நம்மளுக்கு இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிற மாதிரி. இதே மாதிரி z by n z அப்படின்ற கோஷன்ட் ரிங்க்கும் நம்மளுக்கு z by n z ஸ்டார் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். collection of all j lies between 0 and n such that GCD value of j and n is equal to 1. இங்கே மெயின் கண்டிஷன் நீங்கள் என்ன செக் பண்ணணுன்னா GCD value of j and n வேல்யூ 1 இருந்தால் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஜேவாக கலெக்ட் பண்ணி வர்றது மட்டும் z by n z ஸ்டார் அப்படின்ற இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட்ஸ் கலெக்ஷனில் இருக்கும். இன்வெர்ட்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் z by n z கலெக்ஷனில் இருக்கும். If R is a commutative ring, we let M2 of R denote the set of all 2 by 2 matrices with entries in R. M2 of R ன்றது நம்மளுக்கு நோட்டேஷன் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா M for matrices, 2ன்றது 2 by 2 matrices, Rன்றது ரியலில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு வர்ற மாதிரி. So M2 of R denote the set of all 2 by 2 matrices with entries in R with addition and multiplication defined in the usual way for matrices. We call M2 of R a matrix ring over R. M2 of R itself is a ring, but it is not a commutative ring. That is, matrix multiplication, the order of the factors makes a difference. இங்கே வந்து M2 of R ன்றது நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ரிங் ஓவர் Rன்னு தான் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஏ காம்படேட்டிவ் ரிங். நம்மளுக்கே தெரியும் மேட்ரிசஸில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ M2 of R ன்றது மேட்ரிக்ஸ் ரிங் ஓவர் R. மேட்ரிக்ஸ் வித் 2 by 2 மேட்ரிசஸாக எடுத்துக்கிறோம். அதில் இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே ஆரில் வர்றது எல்லாமே எடுத்துக்கிறோம். இப்போ ஆறுன்றது நம்மளுக்கு ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸை ஏபிசிடின்னு எழுதிக்கலாம். அதில் இருக்கிற ஏபிசிடின்றது நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸாக இருக்கும். இப்போ இந்த ஏபிசிடின் இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ்
இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏடி மைனஸ் பிசி இஸ் நான் ஜீரோவாக இருக்கும்போது மட்டும். ஏன்னாக்க அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா டி இன்வர்ஸ் டி மைனஸ் டி இன்வர்ஸ் பி மைனஸ் டி இன்வர்ஸ் சி டி இன்வர்ஸ் ஏ. இந்த என்ட்ரிஸில் நம்மளுக்கு எல்லாமே டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுனால டி கண்டிப்பாக நம்மளுக்கு நான் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ we have a similar situation when we work over an arbitrary ring R. இப்போ ஏன்றது நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் M2 of R இந்த கலெக்ஷனில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். M2 of Rன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நோட்டேஷன் மேட்ரிசஸ் 2x2 மேட்ரிசஸ் வித் ரியல் என்ட்ரிஸாக இருக்கிறது. இதில் வர டீன்ற டிட்டர்மினன்ட் வேல்யூவை நம்ம கேபிட்டல் டின்னு எழுதிக்கலாம். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஏடி மைனஸ் பிசி. இந்த ஏடி மைனஸ் பிசி இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு பார்த்துருக்கிறது. ஸோ இந்த டி இன்வர்ஸ் டியோட இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க இப்போ ஏ இன்வர்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ ஏ இன்வர்ஸும் நம்மளுக்கு ஏவும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னாக்கா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஏ இன்வர்ஸ் இந்த வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். டி இன்வர்ஸ் டி மைனஸ் டி இன்வர்ஸ் பி மைனஸ் டி இன்வர்ஸ் சி டி இன்வர்ஸ் ஏ ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏபிசிடி. ஸோ வி கெட் 1 0 0 1. அப்போ இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. அப்போ ஏவோட இன்வர்ஸாக நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஏ இன்வர்ஸை நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இனிமேட்டுக்கு ப்ராப்ளம்ஸில் போட்டுடலாம். First example, find the inverse of 2x2 matrix A is equal to 2 3 7 8 that belongs to M2 of quotient ring Z by 26Z. 26Z அப்படின்றது மாடுலோ 26ல் வரும். நம்மளுக்கு 26 லெட்டர் ஆல்ஃபபெட் அந்த இருக்கிற வேல்யூ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 26. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ d is equal to determinant of A is equal to 2 into 8 minus 3 into 7. So we get 16 minus 21. இதோட வேல்யூ -5 நம்மளுக்கு நெகட்டிவில் வர்றதுனால மாடுலோ 26க்கு மாற்றும் போது -5 is equivalent to 21. ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் 26ல் வரணும். ஸோ நெகட்டிவ் நம்பருக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஈக்குவலண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் மாடுலோ 26க்கு. ஸோ -5 is equivalent to 21. ஸோ இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி வேல்யூ செக் பண்ணணும். ஜிசிடி வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்ட டிட்டர்மினன்ட் அண்ட் நம்மளுக்கு 26 லெட்டர் ஆல்ஃபபெட் இந்த n வேல்யூ இது ரெண்டுத்தையும் செக் பண்ண போகிறோம். ஜிசிடி ஆஃப் டி அண்ட் n 21 and 26 லெட்டர் ஆல்ஃபபெட் அப்படின்றதுனால 26 போட்டிருக்கோம். மாடுலோ 26 எடுத்துருக்கறதுனால அப்போ டி அண்ட் என்னோட வேல்யூ நம்மளுக்கு 1 இருந்ததுனா தான் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஜிசிடி வேல்யூ இங்கே செக் பண்ணும்போது 21க்கும் 26க்கும் ஜிசிடி வேல்யூ 1ன்னு வரதுனால இந்த டிட்டர்மினன்ட் ஹேஸ் அன் இன்வர்ஸ். அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு நம்மளுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த 21ஓட இன்வர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணும்போது 26 ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 26 இன் டேர்ம்ஸ் ஆஃப் 21க்கு நம்ம மாற்றும் போது 1 into 21 + 5ன்னு போட்டுக்கலாம். இந்த 21 அடுத்ததில் லெஃப்ட் சைடு வந்துடும் அண்ட் இந்த 5ஐ பேஸ் பண்ணி எழுதணும். ஸோ 4 into 5 + 1. இந்த டி அண்ட் n இங்கே 26 லெட்டர் ஆல்ஃபபெட் அண்ட் இங்கே 21ன்றது டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக 26 is equal to 1 into 21 + 5. அகெயின் 21ன்றதை 4 into 5 + 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ 1ன்றதை இந்த இதில் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 1ஐ நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம், மீதி எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. இப்போ 1 is equal to 21 - 4 into 5. ஸோ இந்த 5க்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 5 எழுதும்போது 26 - 1 into 21. ஸோ இந்த 4ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 4 into 26 4 into 1 into 21. ஸோ 21 - 4 into 26 + 4 into 21.
அப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 21 அந்த லாஸ்ட் இருக்கிற 4 into 21 கம்பைன் பண்ணும்போது 5 into 21 மாறிடும் மைனஸ் 4 into 26. நம்ம 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டுன்னும் போது மாடுலோ 26 எடுக்கும்போது செகண்ட் டேர்ம் நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் வரும். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 1 is equal to 5 into 21. அப்போ எந்த ரெண்டு நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு 1 யூனிட் எலமெண்ட் வருதோ அந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 21 இன்வர்ஸோட வேல்யூ 5ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்ம டி இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். டி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஏபிசிடியாக இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ்ன்றதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/d இன்ட்டு அந்த டயக்னல் என்ட்ரிஸ் ஏ அண்ட் டின்றது மாறி போயிடும். உங்களுக்கு டி ஏவாக மாறிடும். அண்ட் இந்த டயக்னல் என்ட்ரிஸில் ரெண்டுமே மைனஸ் சைன் சேர்த்து வரும். ஸோ ஏ இன்வர்ஸ்ன்றதை 1/d இன்ட்டு டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 1/dன்றதை டி இன்வர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டி இன்வர்ஸ் டி மைனஸ் டி இன்வர்ஸ் பி minus d inverse c d inverse a. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் d inverseன்றது 21 inverse 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 into 8 minus 5 into 3 minus 5 into 7 5 into 2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 40 minus 15 minus 35 10. மாடுலோ 26க்கு மாற்றும்போது நம்மளுக்கு 26 எபோவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமைண்டரை நம்ம போட்டுக்குவோம். நெகட்டிவ் நம்பர் வரும்போது அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணி வரும்போது 26 வர்றதா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 40ன்றது நம்மளுக்கு என்னவா மாறிடும் 14ஆக மாறிடும். 40யை 26ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வேல்யூ 14. அதே மாதிரி மைனஸ் 15ன்றது நம்மளுக்கு என்னவா நம்பராக மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ப்ளஸ் 11. சிமிலர்லி மைனஸ் 35ன்றது நம்மளுக்கு ப்ளஸ் 17ஆக மாறிடும். அதே மாதிரி 10ன்றது நம்மளுக்கு ஆஸ் இட் இஸ் 10ஆகவே இருக்கும். இப்போ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏ இன்வர்ஸ் தான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வேல்யூ அப்படி தான் அப்படின்றதுக்கு நம்ம எப்பயும் போல் என்ன செக் பண்ணி பார்க்கலாம். ஏவையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் த ஐடென்டி மேட்ரிக்ஸ். இங்கே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஏன்ற மேட்ரிக்ஸ் அப்புறம் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இதோட சாதாரண மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 79 52 234 157 ஆன்சர் வரும். மாடுலோ 26 அப்படின்னும் போது நம்மளுக்கு 79ன்றது 1ன்னு வரும், 52ன்றது 0 ஆகிடும், 234ன்றது 0 ஆகிடும், 157ன்றது 1ஆக மாறிடும். ஸோ வி கெட் தி ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் வேல்யூ தான் நம்ம கொடுத்துக்கிற ப்ராப்ளத்தில் இருக்கிற ஏவோட இன்வர்ஸ் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஒன்று பார்க்கலாம். Let A is equal to ABCD that belongs to M2 of quotient ring Z by NZ and set the determinant D is equal to AD minus BC. The following conditions are equivalent. First condition A, GCD of D and N is equal to 1. D ன்றது determinant, N ன்றது எத்தனை லெட்டர் ஆல்ஃபபெட் அப்படின்றது. இந்த GCD value of D and N value நம்மளுக்கு 1ஆக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் A has an inverse matrix. அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். தேர்ட் கண்டிஷன் if x and y are not both 0 in the quotient ring Z by NZ then A into xy not equal to 0 0. ஏன்னா x and y ரெண்டுமே அட் ஏ டைம் 0வாக இல்லாதனால ஏவோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போதும் கண்டிப்பாக நான் 0வாக தான் இருக்கும் அப்படின்றது தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் A gives a 1-to-1 correspondence of Z by NZ square with itself. So this is a fourth condition. இப்போ ப்ரூஃப் நம்ம ஈக்குவலண்ட்டுன்றதுனால எல்லாமே ஈக்குவலண்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A implies B. அப்போ let us assume that A and to prove that B. அப்போ ஏன்றது என்ன GCD of D and N is equal to 1 to prove that A has an inverse matrix. இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து வரலாம்.
நம்மளுக்கு assumption GCD of D and N is equal to 1 நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு கண்டிப்பா என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் D inverse எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த quotient ringல Z by N Zல அப்ப D inverse எக்ஸிஸ்ட் ஆனுச்சு அப்படினா D into D inverse into D is equal to identity matrix so இந்த வேல்யூ நம்மளுக்கு வொர்க் அவுட் ஆயிடுச்சுனா A inverse ஓட ஃபார்முலா எல்லாமே நம்மளுக்கு D inverse பேஸ் பண்ணி தான் வரும் D inverse D minus D inverse B minus D inverse C D inverse A that exists in the quotient ring Z by NZ. So A வுக்கு நம்மளுக்கு inverse exist ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். Next to prove that B implies D. இப்போ B யை நம்ம assume பண்ணிக்கணும் and D யை நம்ம prove பண்ணணும். So let us assume that A has an inverse matrix. To prove that D இன்றது A gives a one-to-one correspondence of Z by NZ square with itself. இப்போ கொடுத்திருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். A has an inverse matrix. அப்போ A வுக்கு inverse exist ஆகுது அப்படின்னா அந்த A inverse எப்படி எழுதலாம்? D inverse D minus D inverse B minus D inverse C D inverse A. So இந்த மேப்பை எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from Z by NZ square is given by A inverse is equal to X dash Y dash is equal to X Y. So this is always a 1-1 correspondence of Z by NZ square with itself. So இந்த proof-ஐயும் முடிச்சிட்டோம். Next D implies C. இந்த proof தான் நம்ம பார்க்க போகிறோம். Let us assume that D, அதாவது D இன்றது A gives a one-to-one correspondence of Z by NZ square with itself. To prove that C, அதாவது if X and Y are not both 0, then A into XY not equal to 0. So இங்கே வந்து X and Y ரெண்டுமே நம்மளுக்கு at a time 0 இல்லைன்றதுனால இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா XY வேல்யூ not equal to 0 0. ஸோ இதோட ரெண்டு சைடும் நமக்கு ஏவை மல்டிப்ளை பண்ணும்போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ A into 0 0 அப்படின்னும்போது 0 into anything 0 அப்போ ரைட் சைட் பிகம் 0 0ன்னு வந்துடும் அப்போ A into XY not equal to 0 0. Next proof C implies A. Let us assume that C, the C இன்றது நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம் X and Y are not both 0 in Z by NZ then AXY not equal to 0 0. To prove that GCD value of D and N is equal to 1. இதுக்கு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக C implies A அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக C ட்ரூன்னு எடுத்துட்டு C-யை ட்ரூன்னு எடுத்துட்டு ஏவை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏவை நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம் ஏவை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏவை ஃபால்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா C-யை நம்ம வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டா போதும் ஸோ இது வந்து ப்ரூஃப் டெக்னிக் அப்போ டைரெக்டாக நம்மளுக்கு C ட்ரூன்னு எடுத்துகிட்டு A ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் ப்ராசஸ் A ஃபால்ஸ்ன்னு எடுத்துகிட்டு C-யை ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டா போதும் ஸோ திஸ் இஸ் அ ப்ரூஃப் டெக்னிக் ஃபார் திஸ் ப்ரூஃப் C implies A. சப்போஸ் ஏவை நான் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஏன்றதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் GCD of D and N is equal to 1. அந்த வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னா அந்த GCD வேல்யூ கண்டிப்பாக 1 இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் greater than 1 இருக்கலாம் அண்ட் M டேஷ்ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா N by M அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா 3 cases நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் கேஸ் 1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 1ல் if all the 4 entries of A are divisible by M அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு எம்மால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் இப்போ XYன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் எக்ஸோட வேல்யூ M dash அண்ட் ஒய்யோடது M dashன்னு எழுதிட்டிங்கன்னா A into XY is equal to Aன்ற மேட்ரிக்ஸ் ABCD into XY ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது AX plus BY இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் சிமிலர்லி CX plus DY இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 0 இதான் நம்மளோட அசம்ஷன் நம்மளுக்கு ரைட் சைடு வேல்யூ கண்டிப்பாக AXY நாட் ஈக்குவல் டு 0 0ன்னு போட்டிருக்கிறதுனால AX plus BY CX plus DY நாட் ஈக்குவல் டு 0 0 ஸோ AX plus BYன்றதை எப்படி எழுதிக்கலாம் M dash into A plus B ஏன்னா X and Y ரெண்டுத்தையுமே நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம் M dashன்னு எழுதியிருக்கோம் ஸோ M dashை காமனாக எடுத்துட்டிங்கன்னா M dash of A plus B M dash of C plus D not equal to 0 0
m dash value நம்ம இப்போ தான் அசீம் பண்ணி வச்சுருக்கோம் n by m. ஸோ m dash எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா n by m a plus b n by m c plus d not equal to 0 0. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு we get a contradiction as both the entries in the vector and the LHS are 0. So c value நம்மளுக்கு false ன்னு conclude பண்ணிடலாம். First caseல the entries எல்லாமே நம்மளுக்கு divisible by m ஆ இருந்துச்சுன்னா cன்றது நம்மளுக்கு false ன்னு சொல்லியாச்சு. Next case 2. If a and b are not both divisible by m. இப்போ a and b மட்டும் நம்மளுக்கு both divisible by m ன்னு எடுத்துட்டிங்கன்னா x and y எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 1ல எல்லாமே divisible by m ஆ இருந்துச்சுன்னா x and y ரெண்டுத்தையும் m dash ன்னு எடுத்துட்டோம். இந்த கேஸில் x and y எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஓட வேல்யூ மைனஸ் bm dash and y ஓட வேல்யூ am dashன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் a into xy என்ன ஆன்சர் வருதுன்னு. a into xy is equal to a matrix abcd xyக்கு மைனஸ் bm dash am dash. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் abm dash plus abm dash minus cbm dash plus dam dash. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் அந்த வேல்யூவில் கொடுக்கும்போது abm dash minus abm dash வேல்யூ 0. செகண்ட் என்ட்ரியில் இருக்கிறது dm dash இந்த வேல்யூ 0 0ன்னு வந்துடும். ஸோ which is a contradiction to axy not equal to 0 0. ஸோ செகண்ட் கேஸ்லேயும் நம்மளுக்கு c வேல்யூ ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கேஸ் 3ல பார்த்தீங்கன்னா c and d கீழே இருக்கிற என்ட்ரிஸ் c and d are not both divisible by m. ஃபர்ஸ்ட் கேஸில் எல்லாமே m ஆல் டிவைட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் கேஸில் a and b வந்து எனக்கு m ஆல் டிவைட் பண்ண முடியாதுன்னு எழுதியிருக்கோம். கேஸ் 3ல c and d என்னால் m ஆல் டிவைட் பண்ண முடியாதுன்னு எழுதியிருக்கோம். இப்போ அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். axy is equal to abcd இதில் இருக்கிற என்ட்ரிஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா dm dash மைனஸ் cm dash. அப்போ x and yக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இன்ட்டு m dash கிடைக்கும். செகண்ட் கீழே இருக்கிற வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஸோ 0 0ன்னு ஆன்சர் வரும் which is a contradiction to our assumption. ஸோ இந்த 3 கேஸ்லேயும் நம்மளுக்கு cன்றது என்னவா வந்துருச்சு ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ ஏவை ஃபால்ஸ்ன்னு எடுத்துகிட்டு சியை ஃபால்ஸ்ன்னு சொன்னதுனால c ட்ரூன்னு எடுத்துகிட்டு a ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ c implies a ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ கிரிப்டோகிராஃபிக்கு நம்ம வரும்போது நம்ம இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுன்றதை பார்த்தோம். இப்போ கிரிப்டோகிராஃபியில் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ஐடியா சொன்னோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடியா, என்சைஃபரிங் ஐடியாஸ். என்கிரிப்ஷன் மீன்ஸ் plain text to cipher text and cipher text to plain text. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம டைகிராஃப் வெக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸில் போட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி வர மேட்ரிக்ஸ்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாவோ இல்லை சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணுற ப்ரொசீஜர் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ டு ரிட்டர்ன் டு கிரிப்டோகிராஃபி we see from proportion that we can get enciphering transformations of our digraph vectors by using the matrices A belongs to M2 of Z by NZ whose determinant has no common factor with n. இப்போ ஏன்றது ABCD ஆகும் and determinant AD minus BC ஆகும் எடுத்துட்டிங்கன்னா first we have to check the GCD value of D and n is equal to 1. So namely each plain text message unit, plain text p ன்னு எடுத்துட்டிங்கன்னா xy அப்படின்னு எழுதிக்கலாம், is taken to a cipher text message x dash y dash. plain text message unit xy ஆகும், cipher text message unit x dash y dash அப்படின்ற cன்றதாகவும் நம்ம எடுத்துட்டிங்கன்னா என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா c is equal to ap. ஏன்றது கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸு, cன்றது cipher text message unit, pன்றது plain text message unit. அப்போ cன்ற cipher text message unit x dash y dash is equal to abcd xy ரெண்டுத்தையும் போட்டு எழுதிக்கலாம். To decipher a message இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா we simply apply the inverse matrix. இப்போ நம்ம பார்த்த இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் அப்படின்னும் போது இதுக்கு தான் நம்மளுக்கு அந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ P is equal to A inverse C.
A inverse C எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா A inverse APன்னு எழுதலாம். ஸோ இங்கே XY அப்போ plain textலேருந்து cipher textaவோ இல்லை cipher textலேருந்து plain textaவோ நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இந்த இதில் ப்ரொசீஜரில் பார்த்தோம். இனிமேட்டுக்கு இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Next example. Solve the following systems of simultaneous congruences. 2x plus 3y is congruent to 1 mod 26. 7x plus 8y is congruent to 2 mod 26. ஸோ இங்கே நம்ம வந்து 26 லெட்டர் ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் இதுதான் நம்மளுக்கு plain டெக்ஸ்ட்டோட மெசேஜ் யூனிட். அதே மாதிரி இதோட இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் சைஃபர் டெக்ஸ்ட்டோட மெசேஜ் யூனிட். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இதில் லீனியர் அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணுற கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிஸ்டம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி is congruent to b mod 26ன்னு எழுதிட்டிங்கன்னா ஏன்றது 2 3 7 8 அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம் xy கோஎஃபிஷியன்ட்ஸு. எக்ஸுன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த வேல்யூ plain text வேல்யூ எக்ஸு ஒய். பீன்றது 1 2 ரைட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் 1 and 2. ஸோ டு ஃபைண்ட் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு plain text வேல்யூ எழுதும்போது ஒரு ப்ரொசீஜரில் பார்த்தோம் ஏ இன்வர்ஸ் into சீன் பார்த்தோம். அதே தான் இங்கே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் நம்ம plain text வேல்யூ எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் xy is equal to a inverse bன்றது நம்மளுக்கு இங்கே சைஃபர் டெக்ஸ்ட் சி அதுக்கு பதிலாக 1 and 2 இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்டை இங்கே கிரிப்டோகிராஃபி ஐடியாவில் நம்ம கம்பைன் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி plain textலேருந்து சைஃபர் டெக்ஸ்ட் டு plain textக்கு மாற்றுறதுன்றதை அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். First find A inverse. இப்போ A inverse நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம D inverse கண்டுபிடிக்கணும். Dன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியும். Dன்றது determinant of A. Determinant of Aன்றது எப்படி எழுதலாம் 2 3 7 8. So we get minus 5 mod 26 21. இது பாசிட்டிவ் ஈக்குவலண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா minus 5 ஓடுது 21. ஸோ Dன்றது 21. அப்போ D இன்வர்ஸ்ன்றது நம்மளுக்கு 5. இதே ப்ராப்ளம் தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். அதனால் Dன்றது 21 இருந்துச்சுன்னா D இன்வர்ஸ் வேல்யூ 5ன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்றது ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் போய் பார்த்துக்குங்க. இப்போ A இன்வர்ஸ் வேல்யூ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். மைனஸ் D இன்வர்ஸ் D மைனஸ் D இன்வர்ஸ் B மைனஸ் D இன்வர்ஸ் C D இன்வர்ஸ் A. இதில் D இன்வர்ஸ் வேல்யூ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 40 மைனஸ் 15 17 10 மாடுலோ 26 அப்படின்னும் போது எல்லாமே அண்டர் த வேல்யூ 0 to 25 இருக்கிற மாதிரி மாற்றும் போது 14ன்றது 14ஆக மாறிடும், மைனஸ் 15ன்றது 11ஆக மாறிடும், அண்ட் 17 ஆஸ் இட் இஸ் 17, அப்புறம் 10 அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸுன்றது எப்படி எழுதியிருக்கோம் A இன்வர்ஸ் இன்ட்டு B. அப்போ A இன்வர்ஸோட B வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். 14 11 17 10 into 1 2. ஸோ 14 into 1 மல்டிப்ளை பண்ணும்போது and 11 into 2. Similarly second rowல 17 plus 20 கிடைக்கும். We get 10 11. அப்போ x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 11. xன்றதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் x y. அப்போ செகண்ட் வேல்யூ y. அப்போ x y அப்படின்னும் போது x ஓட வேல்யூ நம்மளுக்கு 10 11. அப்போ x 10 y 11. இப்போ எக்ஸோட வேல்யூ xyன்னு எழுதியிருக்கோம். அந்த xy வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 11. அப்போ எக்ஸுக்கு 10 ஒய்க்கு 11. அப்போ இந்த சிஸ்டம் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். இப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த சிஸ்டத்தோட சொல்யூஷன் அப்படின்றதுக்கு செக் பண்ணி பார்க்கணும். டு செக் தட் x is equal to 10 y is equal to 11 is a solution of the given system. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்க்ருவன்ஸில் 2x plus 3y is equal to 2 into 10 plus 3 into 11 is equal to 20 plus 33 53ன்னு வரும். 53ன்றது மாடலோ 26 போடும்போது ஆன்சர் என்னன்னு வருது 1. திஸ் இஸ் த ரைட் சைடு ஆன்சர். ஸோ இது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் வேல்யூ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால x equal to 10 and y is equal to 11 அதுதான் வந்து இந்த கொடுத்துருக்கிற சிஸ்டத்தோட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். Next example. Solve the following systems of simultaneous congruences. X plus 3y is congruent to 1 mod 26.
7x plus 9y is congruent to 2 mod 26. இந்த given system எப்படி எழுதலாம்னா ax is equal congruent to b ன்னு எழுதிக்கலாம். ax is congruent to b mod 26. So இங்க a ன்றது 1379, x ன்றது xy ன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, b ன்றது அந்த ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர் 12. To find the value of x, அந்த x ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், a inverse into b. First இந்த a inverse into b substitute பண்ணுறதுக்கு நம்மளுக்கு a inverse தான் கண்டுபிடிக்கணும். First to find a inverse. a inverse கண்டுபிடிக்கணும்னா first என்ன கண்டுபிடிக்கணும், d inverse. அப்போ d inverseக்கு d கண்டுபிடிக்கணும். first d ன்றது determinant of a, determinant of a ன்றது 1379க்கு 9 minus 21 minus 12, minus 12 modulo 26க்கு போடும்போது பாசிட்டிவ் வேல்யூ 14. அப்போ d வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடச்சிருது 14. இப்போ d வேல்யூ 14 அப்படின்னா இதுக்கு அடுத்தது நமக்கு d இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ d இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா GCD வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். GCD வேல்யூ ஆஃப் d and n is equal to dன்றது கண்டுபிடிக்கலாம். GCD ஆஃப் அந்த d வேல்யூ 14 and n ன்றது 26 லெட்டர் ஆல்ஃபபெட் 26. ஸோ 14க்கும் 26க்கும் GCD வேல்யூ 2ன்னு வருது. இது வந்து 1ன்றதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்றதுனால d இன்வர்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ டி இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா டி இன்வர்ஸை பேஸ் பண்ணி வர்ற ஏவுக்கு நம்மளுக்கு என்ன வராது, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஏ டஸ் நாட் ஹாவ் அன் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மாடுலோ 26. அப்போ மாடுலோ 26க்கு தான் வராது அப்படின்னாக்க இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, டீன்றது ஜிசிடி வேல்யூ. ஸோ டீன்றது நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ஜிசிடி ஆஃப் டி அண்ட் என், ஜிசிடி ஆஃப் d and n. GCD of d and n ன்றதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா n-ம் அந்த GCD வேல்யூ டிவைட் பண்ணி பார்க்கும்போது 13 வரும். இப்போ மாடுலோ 26ல் தான் ஏவுக்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா அந்த 26 டிவைடட் பை GCD வேல்யூ 13, அந்த மாடுலோ 13க்கு நம்மளுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்றது தான் நெக்ஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். However, we can work modulo 13. இந்த 13 எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா n divided by d, dன்றது GCD of d and n. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2ன்ட்டு. ஸோ 26 லெட்டர் ஆல்ஃபபெட் அப்படின்றதுனால 26 divided by 2, 13. அப்போ we can find the solution, the same congruence modulo 13. அதே சிஸ்டம் நம்ம எடுத்து modulo 13க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். And see if it gives a solution which works modulo 26. இப்போ நம்மளுக்கு மாடுலோ 13ல் நம்மளுக்கு டியோட ஆன்சர் என்னன்னு கிடச்சிது, ஏற்கனவே -12ன்னு கிடச்சிது. மாடுலோ 13ல் போடும்போது டியோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். அப்போ டி இன்வர்ஸ் வேல்யூ 1ஓட இன்வர்ஸு நம்மளுக்கு 1 தான். ஸோ டி இன்வர்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டி இன்வர்ஸ் 1ன்னு கிடச்சதுனால ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா, டி இன்வர்ஸ் டி மைனஸ் டி இன்வர்ஸ் பி மைனஸ் டி இன்வர்ஸ் சி டி இன்வர்ஸ் ஏ. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு டி இன்வர்ஸோட வேல்யூ எல்லாமே 1ன்றதுனால சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 -3 -7 1. அப்போ இந்த -3ன்றது நம்மளுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10ஆக மாறிடும். அப்போ -3ன்றது 10 and -7 அப்படின்றது நம்மளுக்கு 6ஆக மாறிடும் அண்டர் மாடுலோ 13. அப்போ 13க்கு போடும்போது ஏ இன்வர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு இருக்கும் அப்படின்னாக்க 9 10 6 1. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, ஏ இன்வர்ஸ் 9 10 6 1, பின்றது 1 2ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 9 × 1 ப்ளஸ் 10 × 2, அதேமாதிரி செகண்ட் ரோவில் 6 + 2ன்னு கிடைக்கும். அப்போ 29 8. அப்போ மாடுலோ 13க்கு நம்ம மாற்றும்போது 29ன்றது நம்மளுக்கு 3ஆக மாறிடும், 3 and 8. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது, 3 and 8. அப்போ எக்ஸ் வேல்யூ 3 and ஒய் வேல்யூ 8. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் with modulo 13. So x equal to 3, y is equal to 8 are the solution of the systems of simultaneous equations modulo 13. So but x is equal to 3, y is equal to 8 will not satisfy the original system of simultaneous congruence modulo 26.
there is no solution for the given system. நம்மளுக்கு மாடுலோ 13ல தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கமே தவிர மாடுலோ 26க்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ ஒரிஜினல் சிஸ்டம்க்கு there is no solution. அப்போ நம்மளுக்கு டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னாக்கா உடனே ஜிசிடி வேல்யூ கண்டுபிடிச்சி n/GCD வேல்யூ போட்டு அந்த மாடுலோ வேல்யூக்கு சிஸ்டமுக்கு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் சிஸ்டமுக்கு there is no solution கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ next problem. Solve the following systems of simultaneous congruences. X plus 3y is congruent to 1 mod 26, 7x plus 9y is congruent to 1 mod 26. So, in the system, நம்ம எப்படி எழுதலாம்? Ax is equal to b is congruent to b mod 26. A என்றது 1379, x என்றது xy and b என்றது 1 1. இப்போ to find the value of xy. So x is equal to a inverse b. அப்போ a inverse b ல a inverse ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த a inverse கண்டுபிடிக்கிறதுக்கு d inverse கண்டுபிடிக்கணும், அதுக்கு டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ dன்றது டிட்டர்மினண்ட் ஆஃப் a 1379க்கு போடும்போது 9 minus 21 minus 12ன்னு கிடைக்கும். mod 26 அப்படின்னும் போது 14. ஸோ minus 12 is equivalent to 14 mod 26. இப்போ நம்ம GCD செக் பண்ணி பார்க்கலாம். GCD வேல்யூ of d and n is equal to d. d என்றது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 14, n என்றது 26, மாடுலோ 26ன்னு போட்டிருக்கிறது. அப்போ 14க்கும் 26க்கும் என்ன நம்மளுக்கு வருது? GCD 2. ஸோ நம்மளுக்கு GCD வேல்யூ நம்மளுக்கு என்னவா இல்லை? 1ஆ இல்லை. அப்போ 1ஆ இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ d இன்வர்ஸோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. d இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ ஏவுக்கும் நம்மளுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. எந்த கேஸில்? மாடுலோ 26. இப்போ அடுத்தது நம்ம என்ன செக் பண்ணோம்? மாடுலோ 26க்கு தான் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ 26 டிவைடட் பை இந்த ஜிசிடி வேல்யூ 2 அப்படின்னாக்கா 13. அப்போ மாடுலோ 13க்கு சொல்யூஷன் வருதான்றதை அடுத்தது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மாடுலோ 13க்கு நம்ம செக் பண்ண போகிறோம். we can find the solution to the same congruence modulo 13. இப்போ n divided by GCD வேல்யூன்னு போடும்போது nன்றது 26 லெட்டர் ஆல்ஃபபெட், dன்றது GCD வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 13. அப்போ மாடுலோ 26க்கு இருக்கிற காங்க்ருவன்ஸை மாடுலோ 13க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ d வேல்யூ ஏற்கனவே நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -12 mod 13 போடும்போது -12 mod 13க்கு வரும்போது dயோட வேல்யூ என்னென்னு வந்துடுது? ஆன்சர் 1ன்னு கிடச்சிரும். ஸோ GCD வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். GCD வேல்யூ ஆஃப் d and n is equal to d. அப்போ dன்றது நம்மளுக்கு 1 and nன்றது 13, மாடுலோ 13 சொல்லியிருக்கோம். அப்போ 1 and 13க்கு ஆன்சர் என்னன்னு வருது? 1. அப்போ d இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். d இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 இன்வர்ஸ். அப்போ 1 இன்வர்ஸ்ன்றது 1. அப்போ d இன்வர்ஸோட வேல்யூ கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகுது. 1ன்ற ஆன்சரும் கிடைக்குது. இப்போ d இன்வர்ஸ் வேல்யூ நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக a இன்வர்ஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் மாடுலோ 13. இப்போ a இன்வர்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். d இன்வர்ஸ் d minus d இன்வர்ஸ் b minus d இன்வர்ஸ் c d இன்வர்ஸ் a. இதில் d வேல்யூ d இன்வர்ஸ் வேல்யூ 1ன்றதுனால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we get 9 minus 3 minus 7 1 மாடுலோ 13. அப்போ இந்த இதில் வர்ற -3ன்றது நம்மளுக்கு 10 ஆகும் அண்ட் -7ன்றது நம்மளுக்கு 6ஆகவும் மாறும். எப்போனாக்க மாடுலோ 13க்கு போடும்போது. அப்போ எக்ஸ்ன்றது எப்படி எழுதலாம்? a இன்வர்ஸ் இன்ட்டு b. a இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 9 10 6 1. bன்றது 1 1ன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம போடும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 9 into 1 10 into 1. Similarly second row 6 into 1 plus 1 into 1. அப்போ we get 19 7 mod 13. 19 வந்து mod 13ல மாற்றும்போது 6 7ஆக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 6 and 7. இப்போ எக்ஸோட வேல்யூ 6 7 அப்படின்னும்போது அதில் இருக்கிற வேல்யூ x is equal to 6, y is equal to 7 are the solution of new simultaneous equations modulo 13. அப்போ கொடுத்துருக்கிற அந்த காங்க்ருவன்ஸ் வேல்யூ மாடுலோ 13க்கான சொல்யூஷன் x equal to 6 and y is equal to 7.
இப்போ இந்த x equal to 6 y is equal to 7 இது ரெண்டும் நம்மளுக்கு மாடுலோ 26க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 6 plus 13. அப்போ நம்மளுக்கு அந்த 13ஓட இன்னொரு 13 ஆட் பண்ணால் 26 வந்துடும் இல்லையா. அதனால் எக்ஸில் இருக்கிற 6ஓட ஒரு 13 ஆட் பண்ணிக்கிறேன். 7ஓட ஒரு 13 ஆட் பண்ணும்போது அது மாடுலோ 26க்கு convert ஆயிடும். அப்போ x is equal to 6 plus 13, y is equal to 7 plus 13. அப்போ we get x is equal to 19, y is equal to 20 will be the solution of the original simultaneous congruences modulo 26. So there are two solutions, x equal to 6 and y is equal to 7, and x is equal to 19, y is equal to 20. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மாடுலோ 13க்கு, செகண்ட் இதுக்கு மாடுலோ 26க்கு மாற்றும்போது ப்ளஸ் 13 ஆட் பண்ணோம்னா இன்னொரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். Next example 3. Working in the 26 letter alphabet, use the matrix A is equal to 2, 3, 7, 8 that belongs to M2 of Z by 26Z to encipher the message unit No. இப்போ நம்ம plain textலேருந்து cipher textக்கு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு இங்கே கொடுத்துருக்குற மெசேஜ் யூனிட் N1 கொடுத்துருக்காங்க. அதுக்கான மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 7, 8. ஸோ இங்கே நம்மளுக்கு அந்த பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறதுக்கான அந்த ஈக்குவேஷன் தெரியும். C is equal to AP. Cன்றது சைஃபர் டெக்ஸ்ட்டு, ஏன்றது கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸு, Pன்றது பிளெயின் டெக்ஸ்ட்டு. அப்போ நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C is equal to A into P கண்டுபிடிக்கணும். இப்போ Pன்றது தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற மெசேஜ் யூனிட். மெசேஜ் யூனிட் என்னென்னு கொடுத்துருக்காங்க, N1 கொடுத்துருக்காங்க. N1ன்றது என்னன்னாக்கா, Nன்றது இந்த 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் என்னோட numerical equivalent value பார்த்தீங்கன்னா 13 and O ஓடது 14. So the numerical value corresponding to the plain text NO is 13, 14. அப்போ நம்மளுக்கு இந்த cipher text message எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா C is equal to A into P. ஏன்றது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 2, 3, 7, 8. Pன்றது இந்த NOக்கான numerical equivalent 13, 14. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 26 plus 42, 91 plus 112. ஸோ 68, 203 மாடுலோ 26. இந்த மாடுலோ 26 போடும்போது we get 1621. இப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 1621. 16ஓட ஆல்ஃபபெட் ஈக்குவலண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா Q and 21ஓட ஆல்ஃபபெட் ஈக்குவலண்ட் வேல்யூ V. ஸோ சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q into V. அப்போ நம்மளுக்கு கன்வே பண்ணுற சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா QV. பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் NOவாக இருந்ததுன்னா சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் QVயாக இருக்கும். இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது 2, 3, 7, 8. இப்போ நம்ம 2x2 மேட்ரிக்ஸுக்காக நம்ம பார்த்தோம். பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறது. டு encipher a plain text sequence of K digraphs P is equal to P1, P2, etc. up to Pk, we can write the K vectors as columns of a 2x K matrix, which we also denote by P. We multiply the 2x2 matrix A by the 2x K matrix P to get a 2x K matrix C. C is equal to AP. இந்த வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு மாத்திர அந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா C is equal to AP. சப்போஸ் நம்மளுக்கு பிளைன் டெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து K டயக்ராஃப்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 2x மேட்ரிக்ஸ் வேல்யூஸாக இருக்கும் Pன்றது. அதே மாதிரி 2x மேட்ரிக்ஸ் Cயாகவும் மாறும் உங்களுக்கு பை யூஸிங் C is equal to AP of coded digraph vectors. நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தது 2x2 மேட்ரிக்ஸில் இருக்கிற பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜை 2x2 மேட்ரிக்ஸில் இருக்கிற சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு கன்வெர்ட் பண்ணது பார்த்தோம். Next example 4. Working in the 26 letter alphabet, use the matrix A is equal to 2, 3, 7, 8 belongs to M2 of Z by 26 letter alphabet is set to encipher the plain text no answer NOANSWER. இந்த plain text தான் நம்மளுக்கு cipher textக்கு கன்வெர்ட் பண்ணணும். We know the formula C is equal to AP. இப்போ P வேல்யூ நம்மளுக்கு அந்த நோ ஆன்சர்ன்றதை கன்வெர்ட் பண்ணும் இல்லையா. அப்போ the numerical value corresponding to the plain text NO ANSWER is என்னோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் 13 அண்ட் ஓவோடது 14, ஏவோடது 0
and n ஓடது 13, s ஓடது 18, w ஓடது 22 and e ஓடது 4 and r ஓடது 17. So numerical equivalent value of the plain text no answer க்கு நம்ம இந்த values கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் நமக்கு sequence of vectors கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போதானே ஒன்று பார்த்தோம் p1 p2 p3ன்னு இது மாதிரி நிறைய k vectors கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ப்ராடக்டாக நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி எழுதும்போது the numerical equivalent of no answer is a sequence of vectors. ஃபர்ஸ்ட் ரெண்டாக கம்பைன் பண்ணிக்கலாம். 13 14 0 13 18 22 4 17. ஸோ pன்றது நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ C is equal to AP அப்படின்ற ஃபார்முலாவில் ஏன்றது கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸு, Pன்றது ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸாக கொடுத்துருக்கோம். P1 P2 P3 P4ன்னு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். 2 3 7 8 அப்புறம் இன்னொரு மேட்ரிக்ஸ் 13 0 18 4 14 13 22 17. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது we get 68 39 102 59 203 104 302 164. இப்போ மாடுலோ 26க்கு மாற்றும்போது எல்லா நம்பரும் அண்டர் த வேல்யூஸ் 0 to 25 மாறிடும். 16 13 24 7 21 0 16 8. ஸோ 16ஓட நியூமரிக்கல் வேல்யூ எந்த ஆல்ஃபபெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா Q, அதே மாதிரி 13 வந்து N, 24ன்றது Y, 7ன்றது ஆல்ஃபபெட் வேல்யூ H. அப்போ 21க்கு V, 0க்கு A, 16க்கு Q and 8க்கு I. ஸோ இந்த Cன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கீழேருந்து மேலே போயிட்டு இப்படி வரலாம். இந்த இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இதுக்கு போயிட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே போகலாம். அப்போ இந்த கோடட் மெசேஜ் சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா QVNAYQHI இதுதான் நம்மளுக்கான நோ ஆன்சருக்கான சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கும் இந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது. இப்போ next example 5. Working in the 26 letter alphabet, use the matrix A is equal to 2 3 7 8 belongs to M2 of Z by 26Z. Decipher the ciphertext FWMDIQ. ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும். இப்போ பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றும் போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு மாற்றணும். we know that இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிளும் பார்த்திங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டீசைஃபர் பண்ணி பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ Cன்றது ஏபின்னு எழுதிட்டிங்கன்னா அப்போ P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் ஃபார்முலா A இன்வர்ஸ் C. அப்போ Aவுக்கு இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். C ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற கோடட் மெசேஜ், அதுக்கு நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் value corresponding to ciphertext FWMDIQ is Fக்கு 5 and Wக்கு 22, Mக்கு 12 and Dக்கு 3, Iக்கு 8 and Qக்கு 16. The numerical equivalent of FWMDIQ is a sequence of vectors. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது 5 12 8 22 3 16. இது நம்மளுக்கு இந்த Cன்ற மேட்ரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபார்முலாவில் Pன்றது தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சைஃபர் டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணி Pன்ற பிளைன் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ P is equal to A inverse C. அப்போ நம்ம கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்ற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 3 7 8 16 minus 21. ஸோ இதோட ஆன்சர் -5 mod 26க்கு போடும்போது தட் இஸ் ஈக்குவலன் டு 21. ஸோ இதுக்கு எப்படி Dன்றது 21 போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜிசிடி வேல்யூ கண்டுபிடிங்க. ஜிசிடி வேல்யூ 21க்கும் 26க்கும் ஜிசிடி வேல்யூ 1ன்றதுனால டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டி இன்வர்ஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு இந்த யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி 26ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த 21க்கு மாற்றும்போது 1 × 21 + 5, 21ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த 5ல் எழுதும்போது 4 × 5 + 1. இப்போ இந்த 1ஐ மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ரைட் சைடில் 21 - 4 × 5. இந்த 5 வந்து எப்படி எழுதிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 26 - 1 × 21. அதாவது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது 21 - இந்த 4ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4 × 26 + 4 × 21.
அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட் இருக்கிற 21ம் லாஸ்ட் இருக்கிற 4 into 21 கம்பைன் பண்ணும்போது 5 into 21 minus 4 into 26. இப்போ மாடுலோ 26 போடும்போது இந்த செகண்ட் டேர்ம் வேல்யூ நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு என்னவாக இருக்குது? 5 into 21 is equal to 1. அப்போ 21ஓட இன்வர்ஸ் தான் நம்மளுக்கு 5ன்றதை எழுதிக்கலாம். அப்போ D inverse is equal to 21 inverse is equal to 5. அப்போ D inverse is equal to 5. அப்போ D inverse exist ஆகுதுன்னா என்னன்னு சொல்லிடலாம்? A inverse exist ஆகும். A inverse ஓட ஃபார்முலா தெரியும். D inverse T minus D inverse B minus D inverse C D inverse A. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 40 minus 15 minus 35 10 mod 26. இப்போ மாடுல 26க்கு போடும்போது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ மாற்றும்போது A இன்வர்ஸோட வேல்யூ 14 11 17 10. இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we convert into plain text. இப்போ சைஃபர் டெக்ஸ்ட்டில் இருக்கிறத plain டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுறதுக்கு A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். P is equal to A inverse into C. அப்போ P is equal to A inverse இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 14 11 17 10 and Cன்றது நம்ம ஏற்கனவே நம்ம நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் போட்டு வச்சுருக்கோம் சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு. 5 12 8 22 3 16 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணி போடும்போது 3 12 201 288 305 234 296 வரும். இது மாடுலோ 26க்கு போடும்போது எல்லா வேல்யூஸும் அண்டர் த வேல்யூ 0 to 25 வரும். இப்போ ஃபஸ்ட் வேல்யூ 0 19 2 19 0 10. ஸோ இதோட 0ஓட ஈக்குவலண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வரும்? A. 19ஓட ஈக்குவலண்ட் வேல்யூ ஆல்ஃபபெட் T. 2ஓட ஆல்ஃபபெட் வேல்யூ C. 19ஓட alphabet T, 0ஓட alphabet A, 10ஓட alphabet K. ஸோ எழுதும்போது நம்ம இப்படி எழுதணும். இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு திருப்பி இங்கே போயிட்டு இங்கே போகணும். ஸோ என்ன மெசேஜ் வருது எனக்கு? அட்டாக். இந்த பிளைன் டெக்ஸ்ட் மெசேஜ் சைஃபர் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு வேறு மாதிரி கோடு கொடுத்தது இங்கே பிளைன் டெக்ஸ்ட்டாக மாறும்போது என்னென்னு வருது? அட்டாக் அப்படின்ற மெசேஜாக நம்மளுக்கு பிளைன் டெக்ஸ்ட்டை தான் சைஃபர் டெக்ஸ்ட்டை அப்படி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ அட்டாக். Example 6. Suppose that we know that our adversary is using a 2 by 2 Enciphering matrix with a 29 letter alphabet where A to Z have the usual numerical equivalents blank space 26 question mark 27 exclamatory mark 28. ஸோ இங்கே வந்து 29 லெட்டர் ஆல்ஃபபெட் அப்படின்னும் போது எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு 0 to 28க்குள்ளே இருக்கிற வேல்யூஸாக வரும் நியூமரிக்கல் வேல்யூஸ். இதில் எக்ஸ்ட்ராவாக 26 லெட்டருக்கு அப்புறம் வர்ற blank ஸ்பேஸ் 26 ஆகும், கொஷின் மார்க்கை 27 ஆகும், ஆச்சரியக்குரிய 28 ஆகும் அவங்க நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறோம். we receive the message G of P Y Y J P X question mark U Y X S T L A D P L W. இந்த மெசேஜ் தான் நம்ம ரீட் பண்ணுறோம். இந்த மெசேஜ்லேருந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த கன்வெர்ட் பண்ணும்போது we suppose that we know that the last 5 letters of plain text are our adversary signature Karla. ஸோ இதுதான் நம்மளுக்கு last 5 letters. Since we don't know the 6th letter from the end of the plain text, அதில் வர 6th letter எனக்கு தெரியாது. We can only use the last 4 letters to make 2 diagrams of plain text. The ciphertext diagrams DP and LW correspond to the plain text diagrams AR and LA respectively. இப்போ நம்ம சைஃபர் டெக்ஸ்ட் டயக்ராஃப்ஸில் இருக்கிற டிபி அண்ட் எல்டபிள்யூன்றது பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கிற டயக்ராஃப்ஸுக்கு எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னாக்கா ஏஆர் அண்ட் எல்ஏ. தட் இஸ் த மேட்ரிக்ஸ் பி மேடப் ஃப்ரம் ஏஆர் அண்ட் எல்ஏவாக இருந்ததுன்னா இஸ் த ரிசல்ட் ஆஃப் அப்ளையிங் த அன்னோன் டிசைஃபரிங் மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் டு த மேட்ரிக்ஸ் சி மேடப் ஃப்ரம் டிபி அண்ட் எல்டபிள்யூ. அப்போ சைஃபர் டெக்ஸ்ட்டில் இருக்கிற டிபி அண்ட் எல்டபிள்யூ இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஏஆர் அண்ட் எல்ஏ. ஸோ
given that ciphertext diagrams DP and LW correspond to the plain text diagrams AR and LA respectively. So நம்ம ciphertext இதை எப்படி எழுதலாம்? DP and LW. So DP LW இப்படி எழுதிக்கலாம். D ஓட equivalent value 3. இங்கே நம்ம 29 letter alphabet யூஸ் பண்ணுறோம். அப்போ D ஓடது 3, P ஓடது 15 and L ஓடது 11, W ஓடது 22. அப்போ determinant கண்டுபிடிக்கலாம். Determinant value of C is equal to D. இதோட value minus 99 mod 29. அப்போ minus 12 கிடைக்கும். minus 12 எதுக்கு equivalent? 17. அப்போ D value நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 17. Determinant value is equal to 17. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். GCD value of 17 and 29. 17 and 29க்கு GCD value 1ன்னு வர்றதுனால D inverse exist ஆகும். D inverse நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். இங்கே 29 போட்டிருக்கேன். இந்த வேல்யூ 17 கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ 29 லெட்டர் ஆல்ஃபபெட்டுன்றதுனால 29ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 17 டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 29 in terms of 17ல் மாற்றும் போது 1 into 17 plus 12. திருப்பி 17 in terms of 12ல் வரணும். 1 into 12 plus 5. 12 in terms of 5. So 2 into 5 plus 2. 5 is equal to 2 into 2 plus 1. இப்போ ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் நம்பர்லேருந்து இங்கே ஆரம்பிச்சுக்கலாம். லாஸ்ட் நம்பர் என்னென்னு எழுது? 1 is equal to 5 into 5 minus 2 into 2. இந்த 2க்கு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 into 12 minus 2 into 5. ஸோ 2 into 12 plus 4 into 5. அப்போ லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது 5 into 5 minus 2 into 12. இப்போ 5க்கு திருப்பி நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம்? 17 minus 1 into 12. அதை கன்வெர்ட் பண்ணும்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 7 into 12ல் 12க்கு நம்ம 29 minus 1 into 17. கம்பைன் பண்ணும்போது 5 into 17 minus 7 into 29 plus 7 into 17. இப்போ 7 into 29 நம்மளுக்கு என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். ஏன்னா 29 லெட்டர் ஆல்ஃபபெட்டுன்றதுனால. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு 0. அப்போ இது நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது அடுத்த ஸ்டெப்பில். அப்போ நம்மளுக்கு 12 into 17 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ 12 into 17 மாடுலோ 29க்கு போடும்போது is equivalent to 1ன்னு கிடைக்குது. அப்போ 17ஓட இன்வர்ஸாக நம்மளுக்கு 12ன்னு சொல்லிடலாம். 17ன்றது டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட்டோட இன்வர்ஸ் 17 இன்வர்ஸ் is equal to 12. அப்போ Dன்றது 17ஆக இருந்ததுன்னா D இன்வர்ஸ் வேல்யூ 12 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். D இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுனாக்கா A இன்வர்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ சைஃபர்டெக்ஸ்ட் வேல்யூ C அப்படின்றது எப்படி எழுதியிருக்கோம்? 3, 11, 15, 22. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ C இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் D இன்வர்ஸ் D மைனஸ் D இன்வர்ஸ் B மைனஸ் D இன்வர்ஸ் C D இன்வர்ஸ் A. Dன்றது 12ன்னு போட்டிருக்கோம். அதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். D இன்வர்ஸோட வேல்யூ 12. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணும்போது 264 மைனஸ் 132 minus 180 36. ஸோ இதோட ஆன்சர் 3 minus 16 minus 6 7. மாடுலோ 29க்கு மாற்றி எல்லாமே பாசிட்டிவில் போடும்போது 3 13 23 7. ஸோ திஸ் இஸ் அ inverse value of C matrix. C inverse equal to 3 13 23 7. இப்போ நம்ம plain text message Pன்றது எப்படி எழுதியிருக்கோம்? ARLAன்னு எழுதியிருக்கோம். அதோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்? 0 11 17 0. ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு C இன்வர்ஸ். அப்போ நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் Pன்றது 0 11 17 0. C இன்வர்ஸ்ன்றதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 3 13 23 7. அப்போ A இன்வர்ஸோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 253 77 51 221 மாடுலோ 29. அதில் மாற்றும் போது A இன்வர்ஸோட வேல்யூ 21 19 22 18. இப்போ நம்ம ஒரிஜினல் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். P is equal to A inverse C. இப்போ A இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மெசேஜோட நியூமரிக்கல் ஈக்குவலன்ட் எழுதிக்கலாம். அண்ட் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் A இன்வர்ஸ். அப்போ கொடுத்துருக்குற மெசேஜோட பிளைன் டெக்ஸ்ட்டை நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா P is equal to A inverse C. A இன்வர்ஸ்க்கு 21 19 22 18. Cயோடது ரிசீவ் பண்ணியிருக்கிற மெசேஜ் GFPY JP
hyphen x question mark u y x s t l a d p l w. இதோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்னு பார்த்தீங்கன்னா 6 15 9 26 27 24 18 11 3 11 5 21 13 23 20 23 19 0 15 22. இது 29 லெட்டர் ஆல்ஃபபெட். அதில் நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூஸ் நம்ம எழுதும்போது இந்த சீன்றது எல்லாத்தையும் நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது A இன்வர்ஸ் இன்ட்டு சியை மல்டிப்ளை பண்ணும்போது P இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 221 771 474 983 947 941 739 231 348 649 222 762 468 986 954 942 738 242 336 638 மாடுலோ 29. எல்லாத்தையும் மாடுலோ 29க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 18 17 10 26 19 13 14 28 0 11 19 8 4 0 26 14 13 10 17 0. இதில் இருக்கிற நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கெலாம் நம்ம ஆல்ஃபபெட்டை நம்ம மாற்றி எழுதும்போது 29 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் எழுதும்போது அதோட ஈக்குவலண்ட் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இதை ரீட் பண்ணும்போது எப்படி போகணுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி போயிட்டு இப்படி வரணும், திருப்பி இப்படி போயிட்டு இப்படி வரணும், இப்படி போயிட்டு இப்படி வரணும். அப்படி வரும்போது நம்மளுக்கு என்ன மெசேஜ் கன்வே ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பியிருக்கிற மெசேஜ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம ப்ளைன் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றும் போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கன்வே ஆகும். என்ன மெசேஜ்னு பாருங்கள். the plain text is strike at noon கர்லா. அதாவது strike at noon அப்படின்றது தான் நம்மளுக்கு கர்லா அப்படின்றது தான் நம்மளுக்கான plain text மெசேஜ். இதை தான் இவ்வளோ பெருசு ஜிபி அந்த மாதிரி இவ்வளோ பெரிய நம்பராக நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டில் மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போ plain டெக்ஸ்ட்டாக மாற்றும்போது strike at noon கர்லா அப்படின்றது நம்மளுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் புக், நீல் கோப்லிட்ஸ் A Course in Number Theory and Cryptography, ஸ்ப்ரிங்கர் வெர்லாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.